ஹாய் டிகே ஃபேம்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்தடுத்த வீடியோவுக்கு வந்து நம்ம வந்து போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கி எங்கே ரைடை கண்டினியூ பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உத்திரமேரூரில் ஒரு சின்ன வில்லேஜுக்காக தான் போயிட்டுருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு வந்து வீடு கட்டியிருக்காரு. ஸோ அதனால் இன்வைட் பண்ணியிருந்தார். ஸோ நம்ம ரைடை வந்து கண்டினியூ பண்ணி போயிட்டுருக்கோம். அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது இந்த வீடியோவோட எண்டில். கண்டிப்பாக வீடியோவை வந்து ஃபுல்லாகவே பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாருக்குமே லவ் பண்ணுவாங்க அந்த இடத்த பார்த்தா. ஆனால் இந்த இடத்துக்கு வந்து ஒரு சில ஆபத்தான இடமும் இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே டிஃபனுக்கு உட்காந்தாச்சு. மார்னிங் டிஃபனுக்கு டிஃபன் பார்த்திங்கன்னா பூரி, பொங்கல், இட்லி இது எல்லாமே பண்ணாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் போகணுமா அதில் போகணுமா? இவங்க போகிறாங்களே. நீ ஈத்து போட்டு வா. ஸோ மகளே பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங் தான் நம்ம போயிட்டுருக்கோம். எங்கே அப்படின்னு பாலேஸ்வரம் பக்கத்தில் குன்னவாக்கம் கல்குவாரிக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த சம்மரில் குளிக்கும் போது எப்படி இருக்கும்ன்றது நல்லாவே தெரியும். சில பேர் வந்து ஸ்விம்மிங் பூலில் தேடி போகிறாங்க. பட் ஆனால் நம்ம வந்து கல்குவாரிக்கு போயிட்டுருக்கோம். குளிக்க நல்லாயிருக்கும். ஆனால் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீச்சல் தெரிந்தால் இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக குளிக்கலாம். நீச்சல் தெரியலையா கண்டிப்பாக வரக்கூடாது, தேவையில்லை. ஸோ ரொம்ப ஒரு அட்வான்ஸிங்கான ஒரு ரைடாகவும் இருக்குது. ஆபத்தான இடம்.
ஸோ ஹை டிகே ஃபேம்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து வேறு லெவலுங்க. எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. என்னோட பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த லொக்கேஷனுக்கு நீச்சல் தெரிந்தால் கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் வாங்க. நீச்சல் தெரியலன்னா கண்டிப்பாக வராதீங்க. ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஆழமான ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பைக்ஸ் வந்து அலோடு கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம ஒரு ஊர் ஆள் வச்சு உள்ளே வந்ததுனால அலோவ் பண்ணாங்க. பர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம உள்ளே வந்தோம். ஸோ பைக்கில் வந்தால் கூட இது உள்ள வரைக்கும் அலோட் கிடையாது. பைக்கை வந்து முன்னாடியே வந்து நிறுத்தி தான் வரணும். நம்ம ஊர் ஆள் சரி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நம்மளை வந்து உள்ளே அலோவ் பண்ணாங்க. இல்லைனா இதில் அலோவ் பண்ண மாட்டாங்க. வந்தாலும் சரி நீங்கள் பைக்கை வந்து வெளியே நிறுத்திட்டு அங்கேருந்து வந்து நீச்சல் தெரிஞ்சவங்க வந்து கண்டிப்பாக குளிக்கலாம். இது ஆழம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான ஒரு ஆழம். எந்த ஒரு இது நடந்தாலும் இங்கேருந்து நம்ம ஒரு சிட்டியோ இல்லை இதுவோ ஹாஸ்பிட்டலோ ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆகும், டைமும் ஆகும் இங்கேருந்து போகிறதுனால. அதனால ஸோ சேஃப்டியாக ஒரு இது வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதனால திருப்பியும் நான் சொல்கிறேன், நீச்சல் தெரிந்தால் வந்து குளிக்கலாம், இல்லைன்னா குளிக்க தேவையில்லை. சும்மா ஜஸ்ட்டு வந்து விசிட் மட்டும் பண்ணி பார்த்துட்டு போகலாம். இதுதான் என்னோட அட்வைஸு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே இருக்கிறத நம்ம மீதி இருக்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ. ரைட் ஓகே.